ஹாய் லேர்னர்ஸ், வெல்கம் டு சிஎஸ் வித் மஞ்சு யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா காம்பினேஷனல் சர்க்யூட்ல மல்டிப்ளெக்ஸர் அண்ட் டிமல்டிப்ளெக்சர் அதை பற்றின டாபிக்ஸ் தான் இன்னைக்கு நம்ம கவர் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். அதுக்கு முன்னாடி இன்னையோட டாப்ஸ். கடின உழைப்பும் பொறுமையும் வெற்றியை உருவாக்கும். கண்டிப்பா நம்மளோட உழைப்பு அதுக்கான பொறுமையும் நமக்கு தேவை ஒரு வெற்றியை நம்ம அடையறதுக்கு. அதனால நம்ம எப்பயுமே உழைச்சிட்டே இருப்போம். நமக்கான வெற்றி கண்டிப்பா நம்ம விரைவில் வந்து நம்மளை அடையும். மல்டிப்ளெக்சர் மல்டிப்ளெக்சர் அப்படிங்கறத நம்ம என்ன சொல்லலாம்னா மக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? மல்டிப்ளெக்சர் அப்படின்னா என்னன்னா நாங்க மீனிங்கே எதிரே இருக்கு. மல்டி நிறைய கிரியேட் பண்றது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி மல்டிப்ளெக்சர் அப்படிங்கிறது என்ன சொல்றாங்கன்னா ஆல்சோ ரெஃபர்ட் அஸ் எ மக்ஸ்ன்னு சொல்றாங்க. இட்ஸ் அ காம்பினேஷனல் லாஜிக் சர்க்யூட். நமக்கு தெரியும். இது வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர் அதுல வந்து நம்ம யூஸ் பண்றதா மக்ஸ் அண்ட் டிமக்ஸ். அதுல இப்ப மல்டிப்ளெக்சர் நம்ம பார்க்க போறோம். ஷார்ட்டா சொல்லணும்னா மக்ஸ்ன்னு சொல்லலாம். இது எதுக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மல்டிபிள் இன்புட் சிக்னல்ஸ் நம்ம கொடுப்போம். ஆனா ஒரே ஒரு ஒன்லி அவுட்புட் வந்து ஒரு அவுட்புட் தான் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக யூஸ் பண்றதா மல்டிப்ளெக்சர். நிறைய இன்புட் சிக்னல்ஸ்ல இருந்து ஒரு அவுட்புட் சிக்னல்ஸ் கிடைக்கிறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்றது மக்ஸ். அதுல 2n இன்புட் லைன்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதுல அந்த n அப்படிங்கிறது எதை ஸ்பெசிஃபை பண்ணுது அப்படின்னா செலக்ட் லைன்ஸ். ஏன்னா இந்த செலக்ட் லைன்ஸ் தான் மல்டிப்ளெக்சர் இனிமேல் வரதுல ஒரு மிகப்பெரிய ரோல் பண்ணுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த செலக்ட் லைன்ஸை பொறுத்து தான் இன்புட் வந்து எந்த இன்புட் போகணுங்கிறது டிசைட் பண்றதே இந்த செலக்ட் லைன் தான். ஓகேங்களா? அதனால நமக்கு மல்டிபிள் இன்புட்ஸ்ன்னு சொன்னோம்ல, அது 2 பவர்ல நம்ம சொல்லுவோம். அதனோட பவர்ல அந்த 2 பவர்ல மேல வர்றது தான் நம்ம செலக்ட் லைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது மல்டிப்ளெக்சர்ல எந்தெந்த மாதிரி சொல்லலாம்? N to 1 ஏன்னா மெனி to 1 அல்லது மெனி to 1 சொல்லலாம். ஏன்னா நெறைய இன்புட்ல இருந்து ஒரே ஒரு அவுட்புட் வரனால இத மெனி டூ ஒன்ன்னு சொல்லலாம். அல்லது பேரலல் டூ சீரியல் கன்வெர்ட்டர்ஸ்ன்னு சொல்லலாம். இங்க குடுத்துருக்காங்க பாரு மெனி டூ ஒன்ஸ் யுனிவர்சல் லாஜிக் சர்க்யூட்ஸ். இந்த மாதிரி நம்ம சொல்லலாம் மல்டிப்ளெக்சர்ஸ. மல்டிப்ளெக்சர இன்னொன்னும் சொல்லலாம் டேட்டா செலக்டர்ஸ். ஏன்னா ஒரு கான்செப்ட் என்னன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெறைய இன்புட் வரும். ஓகேங்களா? அதுல ஒரே ஒரு இன்புட்ட மட்டும் தான் ஒரே ஒரு இத மட்டும் தான் அவுட்புட்டா எடுப்போம் இல்லைங்களா? அதுதான் வந்து டேட்டா செலக்டர்ஸ். அதாவது மல்டிபிள் இன்புட்ஸ்ல இருந்து ஒரு பர்ட்டிகுலர் நமக்கு என்ன தேவையோ அத மட்டும் எடுக்கிறதுக்காக அந்த வர்ற அவுட்புட்ட செலக்ட் பண்ணி எடுக்கிறனால தான் இது டேட்டா செலக்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது மக்ஸோட பிளாக் டயகிராம். என்ன அப்படின்னா இது இன்புட் லைன்ஸ் அங்கேயே குடுத்துருக்காங்க. இன்புட் லைன்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? 2 பவர் n சொல்லுவோம். அ அதுல வந்து நமக்கு ஒரே ஒரு அவுட்புட் லைன்ஸ் குடுக்குறாங்க. ஓகேங்களா? ஒரே ஒரு அவுட்புட் தான் வரும். மல்டிப்ளெக்சர் பொறுத்தவரைக்கும் 2 பவர் n இன்புட் லைன்ஸ் அண்ட் 1. இது எந்த ஃபார்மேட்ல சொல்லலாம்னா 2 பவர் n இஸ் டு 1 அப்படிங்கிற ஃபார்மேட்ல தான் நம்ம மோஸ்ட்லி இத வந்து மக்ஸுக்கு வந்து நம்ப அ ஸ்பெசிஃபை பண்ற ஒரு லாஜிக் எக்ஸ்பிரஷன் மாரி. ஓகேங்களா? கீழ வந்து இருக்கிறது செலக்ட் லைன்ஸ். n செலக்ட் லைன்ஸ். ஓகேங்களா? n செலக்ட் லைன்ஸ் இங்க இருக்கு. இந்த 2 பவர் n இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அ ஒரு மல்டிப்ளெக்சர் 4 இன்டு 1 சொல்லலாம். அல்லது 16 இன்டு 1 சொல்லலாம். அந்த மாதிரி சொல்றப்போ, உங்களுக்கு இந்த 1 அப்படிங்கிறது வந்து எத ஸ்பெசிஃபை பண்ணுதுன்னா, அவுட்புட்ட ஸ்பெசிஃபை பண்ணுது. இந்த 4ம் 16ம் எத ஸ்பெசிஃபை பண்ணுதுன்னா, இன்புட்ட ஸ்பெசிஃபை பண்ணுது. இப்படி குடுத்துட்டா, இதுல எத்தன செலக்ட் லைன்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம இது பண்ணணும்னா, நம்ம ஆல்ரெடி தெரியும் 2 பவர் n இன்புட்ஸ்ன்னு சொன்னோம் இல்லைங்களா? 2 பவர் n இன்புட்ஸ் அப்படின்னா, நமக்கு இங்க என்ன குடுத்துருக்காங்க? இன்புட்ஸ் 4. அப்ப 4ஓட 2 பவர்ல என்ன வரும்? 2 பவர் 2 4ங்களா? அப்போ இந்த 2 தான் நமக்கு செலக்ட் லைன்ஸ். அப்போ 4 இன்டூ 1 மல்டிப்ளெக்சருக்கு எத்தனை செலக்ட் லைன்ஸ் இருக்கு? 2 செலக்ட் லைன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அதே மாரி 16க்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும்? 2 பவர் 4. 2 பவர் 4ங்கிறப்போ எத்தனை செலக்ட் லைன்ஸ் இருக்கு? 4 செலக்ட் லைன்ஸ். இத வச்சு தான் கண்டுபிடிப்போம். உங்களுக்கு அதாவது என்ன மக்ஸ்ன்னு குடுத்துருவாங்க. 4 இன்டூ 1 8 இன்டூ 1 அல்லது 16 இன்டூ 1 இந்த மாரி மக்ஸோட டைப்ஸ் குடுத்துட்டு, ஹவ் மெனி செலக்ட் லைன்ஸ்ன்னு கேட்டா நம்ம பவர்ல இருக்கிறது போடணும். ஹவ் மெனி செலக்ட் லைன்ஸ். ஆக்சுவலி இத வந்து நம்ம சொல்லணும்னா லாக் 2
லாக் டு என்னு சொல்லுவாங்க. அந்த எண்ணுங்கிறதா செலக்ட் லைன்ஸ்ல வரும். ஓகேங்களா? அந்த ஃபார்முலா தான் இதுல அப்ளை பண்ணியிருக்கோம். அப்படி இல்லைன்னா நம்ம டைரக்டா என்ன பண்ணலாம்னா 2 பவர்ல போடலாம். 2 பவர்ல போடுறப்போ நமக்கு n இடத்துல என்ன இருக்கோ அந்த செலக்ட் லைன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? இத வச்சு 1 மார்க்ஸ் நெறைய கேட்பாங்க. சோ ஒரு மக்ஸ் குடுத்துட்டாங்க. மக்ஸோட இது சர்க்யூட் டயகிராம் குடுத்துட்டாங்க அப்படின்னா, அதுல எத்தன செலக்ட் லைன்ஸ்ங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிரலாம். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் மக்ஸ் அப்படின்னு பாக்குறப்போ என்னன்னா, மக்ஸ் வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. அதுல மோஸ்ட்லி மேஜரா நீங்க பாத்தீங்க அப்படின்னா 2x1 அண்ட் 4x மக்ஸ் வந்து பேசிக்கா மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ற மக்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்ப 2x1னா இதுல எத்தனை இன்புட்ஸ் இருக்கு? 2ல. அப்ப 2 இன்புட் லைன்ஸ் வரும். ஓகேங்களா? 2 இன்புட்ஸ் லைன்ஸ்ல செலக்ட் லைன்ஸ் எத்தனை இருக்கணும்? அப்ப 2 பவர் 1 இருந்தாதான் 2 வரும் இல்லைங்களா? அப்ப எத்தனை செலக்ட் லைன்ஸ் இருக்கு? 1 செலக்ட் லைன்ஸ். சரி. அதே மாரி. இப்ப 4 இன்புட் மக்ஸ்னா 4x1னா அதுல எத்தனை இருக்கணும்? 4 இன்புட்ஸ் இருக்கணும். அப்போ அதனோட செலக்ட் லைன்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா 2 பவர் 2வா? அப்போ எத்தனை செலக்ட் லைன்ஸ் இருக்கும்? 2 செலக்ட் லைன்ஸ். ஓகேங்களா? சோ இந்த 4 அந்த 2 இதுங்கிறது வந்து இன்புட். நமக்கு அவுட்புட் மக்ஸ்க்கு தெரியும். ஒரே ஒரு அவுட்புட் தான். சோ அதனால தான் இத 2x1ன்னு சொல்றாங்க. இத 4x1ன்னு சொல்றாங்க. அந்த மாரி இந்த டைப்ஸ் பார்க்கலாம். இது எப்படி சர்க்யூட் டயகிராம் இருக்குங்கிறத பார்க்கலாம். இதுக்கு இன்புட்ஸ் எப்படி குடுக்கலாம்? எப்படி அத செலக்ட் லைன்ஸ் மூலியமா பாஸ் ஆகுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப 2x1 மல்டிப்ளெக்சர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2x1 மல்டிப்ளெக்சர் வந்து பேசிக்கா வந்து எத்தனை இன்புட் சொன்னோம்? 2 இன்புட்ஸ். ஏன்னா இங்க குடுத்திருக்கிறதே நமக்கு 2 தான் இருக்கு. சோ 2 இன்புட்ஸ் மல்டிப்ளெக்சர் ஹாஸ் 2 டேட்டா இன்புட் லைன்ஸ். அததான் சொல்றாங்க. 2 டேட்டா இன்புட் லைன்ஸ். அந்த டேட்டா இன்புட் லைன்ஸ் என்னென்ன இருக்குன்னா, I0, I1. ஓகேங்களா? I0, I1ங்கிற 2 டேட்டா இன்புட் லைன்ஸ். அதனோட 1 செலக்ட் லைன்ஸ். ஓகேங்களா? 1 செலக்ட் லைன்ஸ். ஒரே ஒரு செலக்ட் லைன்ஸ். ஏன் ஒரு செலக்ட் லைன்ஸ் வருது? 2 மட்டும் தான் இருக்கு. அப்ப 2 பவர் சொன்ன மாரி இங்க சொன்ன மாதிரிங்களா? 2 பவர் 1. சோ அந்த 1 தான் செலக்ட் லைன்ஸ் இல்லைங்களா? அதனால இங்க 2 இருக்குன்னா 2 வரணும்னா என்ன பண்ணுவோம்? 2 பவர் 1 தான் 2. சோ அந்த 1 தான் செலக்ட் லைன்ஸ். சோ அததான் சொல்லியிருக்காங்க. 1 செலக்ட் லைன்ஸ். அது என்னன்னு சொல்றாங்க? Sன்னு டினோட் பண்றாங்க. ஒரே ஒரு அவுட்புட் லைன். ஏன்னா மக்ஸுக்கு ஒரு அவுட்புட் லைன் தான் வரும். அத வந்து நம்ம Yன்னு சொல்றாங்க. அந்த இது டயகிராம் இங்க இருக்கு பாருங்க. இதுல I0 குடுத்திருக்காங்களா? I0, I1ங்கிறது என்னது? இன்புட். S0ன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இங்க ஒரு இது இருக்குன்னா நம்ம தெரியறதுக்காக செலக்ட் லைன்ஸ் வந்து குடுத்திருக்காங்க. இது செலக்ட் லைன்ஸ். இது செலக்ட் லைனு 1. ஏன்னா இங்க 2ங்கிறனால நமக்கு ஒரு செலக்ட் லைன்ஸ். அவுட்புட் ஆஸ் யூசுவல் எப்பயுமே 1 தான் வரும். சோ ஒரு அவுட்புட். இந்த அவுட்புட்டோட இது என்ன இண்டிகேட் பண்ணியிருக்காங்கன்னா, Yன்னு இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த 2x1 மல்டிப்ளெக்சரோட டயகிராம். அடுத்தது 2x1 mux is used for connect 1 bit data source to a common destination. கரெக்ட்டுங்களா? To connect 2 1 bit data source common destination நம்ம கனெக்ட் பண்றதா 2 வந்து யூஸ் பண்றாங்க மல்டிப்ளெக்சர். இதனோட செலக்ட் லைன்ஸ் எப்படி இருக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னா, செலக்ட் லைன்ஸ்ல 2ங்கிறப்ப 2 இன்புட். 2 இன்புட்னா என்னென்ன வரும்? ஒன்னு 0 வரலாம் அல்லது 1 வரலாம். இது 2 இன்புட்ட தவிர வேற எதுவும் வராது. அப்போ 0வா இருந்தா நமக்கு எது ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா, I0 ஆக்டிவேட் ஆகும். அதே 1ஆ இருந்தா நமக்கு எது ஆக்டிவேட் ஆகும்னா, I1 ஆக்டிவேட் ஆகும். ஓகேங்களா? சிக்னல்ஸ் இப்படிதான் ஆக்டிவேட் ஆகும். எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்? உங்களுக்கு செலக்ட் லைன்ஸை டிபெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு இன்புட்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும். அதை வச்சுதான் உங்களுக்கு Yங்கிற அவுட்புட் கிடைக்கும். அப்போ செலக்ட் லைன் 0வா இருந்தா எந்த இன்புட் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும்? I0. செலக்ட் லைன் 1ஆ இருந்தா எந்த இன்புட் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும்னா I1 தான் ஆக்டிவேட் ஆகும். இது 2x1 மக்ஸோட ஃபார்மட். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2x1 ஏன்னா இதான் பேசிக். இத வச்சுட்டீங்கன்னாவே நமக்கு சம்ஸ் கேட்கிறப்போ ரொம்ப ரொம்ப ஈஸி. மக்ஸோட சம்ஸ் தான் ரொம்ப ஈஸி. நம்ம கால்குலேஷன் பண்றோம். அதுல போடுறோம். பூலியன் எக்ஸ்பிரஷன்ல எப்படி சால்வ் பண்றோமோ அது மாதிரி தான் இதுலயும் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். அதனால இது மெயினா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப 2x1 மக்ஸ் அப்படிங்கிறது என்னென்ன? 2 இன்புட். இதுல என்னென்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல. சொல்லணும்னா ஒரு நிமிஷம். இதுல என்னென்ன இருக்கு? நமக்கு 2x1னா என்னென்ன தெரிஞ்சுக்கணும்? எத்தனை இன்புட்? இன்புட்ஸ் வந்து 2. கரெக்ட்டுங்களா? அடுத்தது செலக்ட் லைன்ஸ் பார்க்கணும். செலக்ட் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா 1. ஏன்னா 2 பவர் 1 2 அதனால 1. அடுத்தது நம்ம என்ன பார்க்கணும்? அவுட்புட். அவுட்புட் ஆஸ் யூசுவல் 1.
இதுதான் மேட்ரு. ஓகேங்களா? இந்த 2 இன்புட்டா இருக்கிறப்போ என்னென்ன சொல்லுவோம்? I0, I1ன்னு இருக்கும். I0 எப்ப ஆக்டிவேட் ஆகும்? செலக்ட் லைன் 0வா இருக்கிறப்போ I0 ஆக்டிவேட் ஆகும். செலக்ட் லைன் 1ஆ இருக்கப்போ I1 ஆக்டிவேட் ஆகும். இதுதான் முக்கியமான கான்செப்ட். ஓகேங்களா? இது மட்டும் தான் இதுல தெரிஞ்சுக்கிறது மக்ஸ் அப்படிங்கிறது எத்தனை செலக்ட் லைன்ஸ், எத்தனை இன்புட்ஸ், எத்தனை அவுட்புட்ஸ் அவ்வளவுதான். அந்த இன்புட்ஸ் வந்து எப்ப ஆக்டிவேட் ஆகுது? செலக்ட் லைன் எதா இருக்கிறப்போ இன்புட் ஆக்டிவேட் ஆகுது. அது எந்த இன்புட் ஆக்டிவேட் ஆகுது? இதுதான் மேட்டர். இந்த இது தெரிஞ்சா போதும் மல்டிபிளெக்சர், டிமல்டிபிளெக்சர் நம்ம ஈஸியா போட்டுறலாம். ஓகேங்களா? அடுத்தது. இது வந்து நான் ஒரு சம்மா எப்படி எக்ஸ்பிரஷன ஃபாலோ பண்றது அப்படிங்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க. அதான் சொன்னேன் இல்லைங்களா? முன்னாடி மாரி. The output of 2 into 1 mux will depend on the select lines. எஸ். நான் சொன்னேன் இல்லைங்களா? செலக்ட் லைன்ஸ பொறுத்து தான் நமக்கு அதுல இன்புட்ஸ் ஆக்டிவேட் ஆகும். அந்த செலக்ட் லைன்ஸ் என்னன்னு சொன்னோம், நம்ம 1னால S0ன்னு வச்சிருக்கோம். S0ன்னு சொன்னோமா? அதுக்கப்புறம் S0வா? S0 எப்போ? when S0 low. அதுதான் நான் முன்னாடி சொன்ன மாரி. S0 லோவா இருந்தா, அப்ப 0வா இருந்தா I0 செலக்ட் ஆகும். அதே S0 ஹையா இருந்துச்சுன்னா நமக்கு என்ன செலக்ட் ஆகும்? I1 செலக்ட் ஆகும். இதனோட லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னா, நீங்க இத வந்து லாஸ்ட்டா ஒரு ஆர் கேட் வச்சு தான் நம்ம ஃபார்ம் பண்ற மாரி இருக்கும். ஓகேங்களா? அது எப்படி எழுதலாம் அப்படின்னா, நம்ப இப்போ ஃபர்ஸ்ட் S0ங்களா? இங்க எழுதுறேன். S0வா? Yங்கிறது அவுட்புட் லைன். ஓகே. அது எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னா, S0 லோன்னா நமக்கு தெரியும் நெகட்டிவ். நெகட்டிவ்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? பார் யூஸ் பண்ணுவோம். இப்போ S0 நாட். ஏன்னா இது 0 லோங்கிறப்போ 0வா இருந்துச்சுன்னா, 0வா இருந்தா என்ன வருது? I0. இங்க டாட். ஓகேங்களா? பிளஸ் S0 சப்போஸ் 1ஆ இருந்தா, அது I1ஆ இருக்கும். கரெக்ட்டுங்களா? சோ I1 டாட் I1. இதுதான் லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் 2 into 1 mux. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் எழுதணும். இதுல 4 குடுத்தாலும் இதேதான், 5 குடுத்தாலும் அந்த மாதிரி அதனோட டைப்ஸ் வச்சு தான் எழுதணும். ஃபர்ஸ்ட் இது 0. ஓகேங்களா? இன்னொன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, இது 0. ஓகேங்களா? இது 1. சோ 0வா இருக்கப்ப எதோட மல்டிப்ளை பண்ணணும்? I நாட்டோடக்கு என்ன வேல்யூ குடுத்துருக்காங்களோ அதோட மல்டிப்ளை பண்ணணும். அதே 1ஆ இருக்கப்போ என்ன பண்ணணும்? I1ஓட வேல்யூ என்ன இருக்கோ அதோட மல்டிப்ளை பண்ணணும். சோ இது எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பிளஸ் பண்ணி நமக்கு வர்ற ஆன்சர் தான் Y. ஓகேங்களா? இதுதான் இதனோட ஃபார்முலா. அதுக்கான சர்க்யூட் டயகிராம் இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ஆ இதுல அண்ட் கேட், இந்த நாட் கேட். நாட் கேட் எதுக்கு அப்டின்னா, அந்த 0வா நம்ம வருது இல்லைங்களா? அப்போ வந்து நாட் கேட் யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் 0ங்கிறப்போ இது செலக்ட் லைன்ஸ். 1ங்கிறப்போ இங்க வரணும். அடுத்தது இது எல்லாத்தையும் காமனா நம்ம என்ன பண்றோம்? ஆர் பண்றோம் இல்லைங்களா? அந்த ஆரோடதுனால ஆர்ங்கிற கேட் யூஸ் பண்றோம். லாஸ்ட்டா ஃபைனலா. ஏன்னா எல்லாத்தையும் ஒண்ணு பண்ணி நமக்கு ஒரு அவுட்புட் தானே குடுக்குது. சோ எல்லாத்தையும் காமனா குடுக்கறதுக்கு ஒரு அவுட்புட் வேணும். சோ அது எல்லாத்தையுமே பிளஸ் பண்ணி நம்ம ஒரு ஆருங்க. இதான் சர்க்யூட் டயகிராம் ஆஃப் 2 into 1 mux. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இந்த எக்ஸ்பிரஷனை நீங்க ஃபார்ம் பண்ணி தான் சம்ஸ் போடுற மாதிரி இருக்கும். அதனால எக்ஸ்பிரஷன் எப்படி ஃபார்ம் பண்றதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் வர சம்ஸ் எல்லாமே நீங்க ஈஸியா போட்டுடலாம். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா மக்ஸ் 4 into 1 மல்டிப்ளெக்சர். 4 into 1 மல்டிப்ளெக்சர் அப்படிங்கிறப்போ இங்க என்ன இருக்கு? 4 இருக்கு. அப்ப எத்தனை இன்புட்ஸ் இருக்கும்? ஆஸ் யூசுவல் இதுல கண்டுபிடிச்சிருங்க பார்க்கலாம். 4 இன்புட்ஸ் இருக்குமா? எஸ். 4 இன்புட்ஸ் இருக்கும். செலக்ட் லைன்ஸ் பாத்தீங்கன்னா 2 பவர் 2 4ஆ? அப்ப எத்தனை செலக்ட் லைன்ஸ்? 2 செலக்ட் லைன்ஸ். கரெக்ட்டுங்களா? அப்புறம் அவுட்புட் ஆஸ் யூசுவல் ஒருனே தான் இருக்கும். ஓகேங்களா? இதை தான் இங்க ஃபுல்லா கொடுத்துருப்போம். 4 into 1 மல்டிப்ளெக்சர் which is also known as 4 to 1 மல்டிப்ளெக்சர். அந்த 2 இன்ட்டுக்கும் நம்ம 2 to 1 சொல்லலாம். அது தப்பு கிடையாது. இந்த மாதிரியும் கொடுப்பாங்க. அதனால தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். It is a multiplexer has 4 inputs. நான் சொன்னேன் இல்லைங்களா? 4 inputs, single output. The output is selected as only 4 inputs which is based on selection line. Selection line பொறுத்து தான் நமக்கு வந்து அது வந்து அவுட்புட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இங்க எத்தனை செலக்ஷன் லைன்ஸ் இருக்கு அப்படிங்கறத எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா will depend on the number of log to n சொன்னேன் இல்லைங்களா? log to n இது இப்படி எழுதணும் ஆக்சுவலி log to n ஓகேங்களா? log to n மெத்தட்ல நம்ம பண்றோம். அப்ப இங்க என்ன இருக்கு? 4 இருக்கு. அப்ப log to 4 இதனோட வேல்யூ பாத்தீங்கன்னா எப்படி எழுதலாம்? log to 2 பவர் 2 எழுதலாங்களா? அப்ப இந்த ரெண்டு பேஸ் ஒன்னா இருந்துச்சுன்னா நமக்கு மேல என்ன இருக்கோ அதான் ஆன்சர் வரும் இல்லையா? சோ அதான் 2. இப்படி நீங்க போட்டும் எழுதலாம். அல்லது 2 பவர்ல வர்றப்போ அது ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரியும் போடலாம். இந்த மாதிரி லாகர்தம் இதுதான் முறையான ஃபார்மேட். இந்த மாதிரியும் போடலாம். இல்லாட்டி அது மாதிரியும் போடலாம். எப்பயுமே லாக்ல ஒரு ரூல்ஸ் இருக்கு. கீழே பேஸ் மேலேயும் பேஸ் இது பின்னு வச்சுக்கோங்களேன்.
ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ லாக் இருக்கு. கீழே பேஸ் ஏ, மேல நம்ம கண்டுபிடிக்கிற அந்த இதுவும் இருக்கு அப்படின்னா, இதனோட வேல்யூ என்னன்னா, இது எல்லாமே 1 ஆயிரும். அப்போ பி தான் ஆன்சர் வரும். அந்த மாதிரி தான் இங்க குடுத்துருக்காங்க. இங்க என்ன குடுத்துருக்காங்க? log 2 4 குடுத்துருக்காங்க. நம்ம 4 வந்து 2 பவர்ல வர மாரி எழுதுனோம்னா நமக்கு கேன்சல் ஆயிரும் இல்லையா? சோ அதனால log 2 2 பவர் 2ன்னு போடலாம். சோ இது எல்லாம் 1 ஆயிரும். அப்ப ஆன்சர் என்ன? 2. அதுதான் இங்க குடுத்துருக்காங்க. log 4 2ன்னு. சோ 2 செலக்ஷன் லைன்ஸ் நம்ம யூஸ் பண்றோம் இங்க. ஓகேங்களா? இது வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டதுல ஒரு மார்க்ஸ் குடுத்துட்டாங்கன்னா, எத்தனை இன்புட் அண்ட் செலக்ட் லைன்ஸ் அவுட்புட் எத்தனைன்னு உங்களால சொல்ல முடியும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் தென் பிளாக் டயக்ராம் பார்த்தீங்கன்னா, இதுல 4 இன்புட்ஸ் சொன்னாங்களா? அது என்னென்ன இன்புட்ஸ்? I0, I1, I2, I3. ஓகேங்களா? அதனோட ஒரே அவுட்புட் என்ன? Y. அடுத்தது செலக்ட் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா, இங்க 2 சொன்னேன். ஏன்னா 4ங்கிறப்போ நம்ம என்ன சொன்னோம்? 2 பவர் 2. ஸோ 2 செலக்ட் லைன்ஸ். ஸோ S0 ஒண்ணு, S1 ஒண்ணு. 2 செலக்ட் லைன்ஸ் இருக்கு. இந்த செலக்ட் லைன்ஸ் இன்னொரு நேம் சொல்லலாம். கண்ட்ரோல் லைன்ஸ்னும் சொல்லலாம். ஓகேங்களா? அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. இதுல எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? இப்ப அதுல ஒண்ணே ஒண்ணு இருந்தனால 0, 1 போட்டோம். 2 இன்புட்ஸ்னா நத்திங். எதுவும் இல்ல. ட்ரூத் டேபிள்ல எப்படி போடுவோம் 2 இன்புட்ஸ்னா? 0, 0, 1, 1 இருக்கும். நம்ம ஆர் கேட், லாஜிக் கேட்ஸ்ல போட்டிருப்போம் பாருங்க. அந்த வீடியோஸ் கூட போய் பார்த்துட்டு வாங்க. அதுல போட்ட மாரியே தான். ட்ரூத் டேபிள்க்கு. இது ஏ, பின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க 2 இன்புட். அப்போ 0, 0 இருக்கா? அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்? 0, 1. 0, 1. ஓகேங்களா? இப்படி தானே போடுவோம். 2 இன்புட்ஸ்க்கு இது தானே பாசிபிள்ஸ் ட்ரூத் டேபிள்ல. சேம் அதே தான் இங்கேயும் குடுத்துருக்காங்க பாருங்க. 0, 0, 0, 1, 1, 0, 1, 1. சோ என்ன பண்ணணும் அப்படின்னா 0, 0வா இருக்கப்போ, ரெண்டுமே 0வா இருக்கப்போ, போத் 0வா இருந்தா I0 ஆக்டிவேட் ஆகும். போத் 0, 1ஆ இருந்துச்சுன்னா I1 ஆக்டிவேட் ஆகும். 1, 0வா இருந்தா I2 ஆக்டிவேட் ஆகும். 1, 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா I3 ஆக்டிவேட் ஆகும். தட்ஸ் ஆல். அவ்வளவுதான். இப்போ வந்து 2 இன்புட் இருக்கப்போ, செலக்ட் லைன்ஸ்ல உங்களுக்கு 2 செலக்ட் லைன்ஸ்ல இருந்து தான் போகும் இன்புட். சோ அப்படி போறப்போ ரெண்டுமே 0வா இருந்தா யார் ஆக்டிவேட் ஆவா? உங்களுக்கு I0 ஆக்டிவேட் ஆகும். அதே ஆ S0 0வா இருக்கும். ஆனா S1 1ஆ இருந்தா I1 ஆக்டிவேட் ஆகும். அதுவே S0 S0 1ஆவும் S1 வந்து 0வா இருந்தா I2 ஆக்டிவேட் ஆகும். போத் ரெண்டுமே 1ஆ இருக்கப்போ நமக்கு எது ஆக்டிவேட் ஆகும்னா I3 ஆக்டிவேட் ஆகும். இன்னொன்னு ஷார்ட்கட்ஸ் வேணா ஞாபகம் வச்சுக்கோங்க. இத பார்த்தீங்கன்னா 0 வருமா? இது பார்த்தீங்கன்னா, இதனோட டெசிமல் பார்த்தீங்கன்னா 1 வரும். இது டெசிமல் பார்த்தீங்கன்னா 2 வரும். இத டெசிமல் பார்த்தீங்கன்னா 3 வரும். ஸோ I0, I1, I2, I3 இது மாரி வச்சுக்கலாம். பட் இது இது அந்த மாரி வச்சுக்கலாம். ஆனா முறையா பார்க்கணும்னா இந்த மாரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம இன்புட் லைன்ஸ் எது செலக்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கு எப்படி ஃபார்மேட் எழுதுறது? சேம் ஆஸ் யூசுவல். அதே மாதிரியே தான் இதுலயும் ஃபார்மேட் எழுதணும். எழுதலாங்களா? இத மறந்துருங்க. இப்ப நான் ஒவ்வொன்னா எழுதலாம். இத வச்சு எழுதலாம். ஓகேங்களா? y ஈக்குவல் டூ இந்த ஃபார்மேட் என்ன? S0 அதாவது ரெண்டுமே 0வா இருக்கப்போ I0வா? அப்ப ரெண்டுமே 0னா S0 நான் ஃபர்ஸ்ட் போட்டுக்கிறேன். S0 ஆனா 0ங்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும்? பார் போடணும். சோ S1 பார் டாட் எது ஃபர்ஸ்ட் இன்புட்? I0 கரெக்ட்டுங்களா? பிளஸ் அடுத்தது பாத்தீங்கன்னா S1 இதுல மாத்தி குடுத்துருக்காங்க. S0, S1 ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ஆன்சர் ஒண்ணா தான் வரும். அதுவே S0 0வா இருக்கப்போ S1 1ஆ இருக்கும். அப்ப எந்த இன்புட் இருக்குது? I1 பிளஸ் S0 1ஆ இருக்கும். S1 வந்து 0வா இருக்கப்போ எது தருனது? I2 பிளஸ் S0வும் 1, S1ம் 1 அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன வருது? I3. சோ அவ்வளவுதான். இது ரெண்டுமே 0வா இருக்கப்போ I0 ரெண்டுமே 0வா இருக்கப்போ I0 செலக்ட் ஆகும். இது 0 S1 1ஆ இருக்கப்ப I1 செலக்ட் ஆகும். அண்ட் தென் S0 1ஆ இருக்கப்போ S0 S1 0வா இருக்கப்போ S0 1ஆ இருக்கப்போ நமக்கு I2 செலக்ட் ஆகும். ரெண்டுமே 1ஆ இருக்கப்போ I3 செலக்ட் ஆகும். இது எல்லாத்தையும் காமனா பண்றது ஆர் கேட். சோ எல்லாத்தையுமே பிளஸ் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் இதனோட ஃபார்மேட். அதுதான் இங்க குடுத்துருக்கேன். உங்களுக்கு இது புரியலனாலும் அத பாருங்க. இவ்வளவுதான். இது மாரி தான் எழுதணும் ஒவ்வொரு ஃபார்மேட்டும். இது 4x1 மார்க்ஸ்க்கு. அதனோட சர்க்யூட் டயகிராம் பார்த்தீங்கன்னா, இதுல 2லயுமே ஏன்னா போட்டிருக்கு. ஏன்னா, பிகாஸ் இது 0, 1 மாறி வரும்.
0 1 மாறி வரும். அதே மாதிரி இதுவும் 0 1 மாறி வரும். கரெக்ட்டுங்களா? அதனாலதான் ரெண்டு இடத்துலயும் நாட் கேட் போட்டிருக்கு. இது I0 எப்ப உங்களுக்கு I0 வந்து எப்போ உங்களுக்கு எப்ப I0 ஆக்டிவேட் ஆகும்? ரெண்டுமே 0 0 இருக்கப்ப. அதே I1 எப்ப ஆக்டிவேட் ஆகும்? S0 0 இருக்கும். ஆனா S1 வந்து 1 இருக்கப்போ. அதே I2 அப்படியே S0 1 S1 வந்து 0 இருக்கும். I3 ரெண்டுமே 1 இருக்கப்போ ஆக்டிவேட் ஆகும். ஸோ இது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறதுக்கு ஆர் கேட் யூஸ் பண்றோம். அதை ஃபார்ம் பண்றது அவுட்புட் வந்து உங்களுக்கு அவுட்புட் வந்து Y. ஓகேங்களா? இது எல்லாம் இன்புட். இதுதான் இதனோட சர்க்கியூட் டயக்ராம். நெக்ஸ்ட் இதுல வந்து இப்போ ஒரு ஹையர் ஆர்டர் மக்ஸ் கொடுத்துட்டாங்க. அதை எப்படி நான் வந்து லோயர் ஆர்டர் மக்ஸா வச்சு நான் ஹையர் ஆர்டர் மக்ஸை கிரியேட் பண்றது இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்னா நத்திங், ரொம்ப ஈஸி. இதுல பாத்தீங்க அப்படின்னா 4:1 மக்ஸ் இருக்கு. அதை வந்து நான் 2:1 மக்ஸை வச்சு நான் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு 2:1, அதாவது 2:1 2:1 பண்ணீங்கன்னா 4:1 வந்துடும். கரெக்ட்டுங்களா? 2:1 2:1 கண்டுபிடிச்சா 4:1 வரும். ஆனா இது ரெண்டுல இருந்து ஒரு ஒரு அவுட்புட் வரும் இல்லைங்களா? அப்போ இது பாத்தீங்கன்னா அதை ஒரு 2:1 கிட்ட கொடுத்தீங்கன்னா தான் ஃபைனல் அவுட்புட் வரும். இதுதான் சொல்லிருக்காங்க. மொத்தம் 3 2:1 மக்ஸ் தேவைப்படுது. அப்படி இல்ல எனக்கு இது ஷார்ட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷார்ட்கட் ஒன்று சொல்லித்தரேன். இப்போ 4:4 வந்து டிவைட் பண்ணுங்க. இங்க எத்தனை இருக்கு? 2 சோ 4 டிவைடட் பை 2 என்ன வரும்? 2. கரெக்ட்டுங்களா? மறுபடியும் அந்த அகைன் இந்த 2 2ஆல டிவைட் பண்ணுங்க 1. சோ இது ரெண்டையுமே ஆர் பண்ணீங்கன்னா 2 + 1 = 3. அப்போ 3 2:1 மக்ஸ் நமக்கு தேவைப்படுது. கரெக்ட்டுங்களா? அதான் கொடுத்துருக்காங்க 1 2 and 3. இந்த மாதிரி ஷார்ட்டா நீங்க எக்ஸாம் டைம்ல போட்டு சிம்பிளை பண்ணிக்கோங்க. இங்க எத்தனை மக்ஸ் வேணாலும் கொடுத்துருக்கலாம். இங்க கொடுத்துருக்கிற வேல்யூ வச்சு நீங்க டிவைட் பண்ணிட்டே வரணும். அது 1 வர வரைக்கும். அந்த 1 வர வரைக்கும் எத்தனை போட்டீங்களோ அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஹவு மெனி நம்பர்ஸ் வருதோ அதுதான் அந்த அந்த மக்ஸோட கவுண்டபிள் மக்ஸ். இத்தனை மக்ஸ் இருந்தா மட்டும்தான் நம்மளோட ஹையர் ஆர்டர் மக்ஸை கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? சேம் அது ட்ரூத் டேபிள் 4:1க்கு என்னவோ 0 0 அந்த மாதிரி 0 1 1 0 அதே ஃபார்மேட் தான் ட்ரூத் டேபிள்னு வரும். ஓகேங்களா? இங்க எல்லாத்தையும் பாருங்க செலக்ட் லைன்ஸ் ஒன்று தான் இருக்கும். ஏன்னா 2:1 மக்ஸ் இல்லையா? அதனால செலக்ட் லைன்ஸ் ஒன்று தான் இருக்கும். இங்க என்னன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டுக்கு வந்து இந்த மக்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ரெண்டாவது இன்புட்க்கு மக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு Y0. இதில் இருக்க இந்த Y0 அவுட்புட் இந்த Y1 அவுட்புட் ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ரெண்டு அவுட்புட் போய் உங்களுக்கு YXன்னு வச்சுக்கோங்க. அந்த அவுட்புட் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்றது. இங்கே ரெண்டு இன்புட் வரனால ஒரு செலக்ட் லைன்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அதுதான் இது வந்து ஹையர் ஆர்டர், அதாவது லோயர் ஆர்டர் யூஸ் பண்ணி ஹையர் ஆர்டர் மக்ஸை யூஸ் பண்றோம், கிரியேட் பண்றோம். இதுவே இதுவே 16 மக்ஸ்னா இது கண்டுபிடிக்கணும். இப்படி போட்டு பாத்தீங்கன்னா கஷ்டம். அப்ப நம்ம சொன்ன சிம்பிள் டெஸ்ட் வச்சு பார்க்கலாம். அதாவது 16 என்ன பண்ணணும்? இங்க எந்த மார்க்ஸ் கேட்டிருக்காங்க? 4. அப்போ 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 4 வரும். அகைன் 4 into 4 பார்த்தீங்கன்னா 1. ஸோ 4 + 1 5. ஸோ 5 4 into 1 மார்க்ஸ் வந்து நமக்கு நீடட். 1 2 3 4 இது வந்து 5. கரெக்ட்டுங்களா? ஸோ இதுல 16 மார்க்ஸ் இருக்கு பாருங்க. 0 to 15 வரைக்கும் இன்புட் இருக்கும். அதுல 4 4ஆ பிரிச்சிருக்காங்க. அந்த 4 4 பிரிச்சப்போ அதுல இருந்து ஒவ்வொரு அவுட்புட் வரும். அந்த 4 அவுட்புட்ஸ் வச்சு ஒரு அவுட்புட் கிரியேட் பண்ணிருக்காங்க. இதுதான் 16 into 1 மார்க்ஸ். இன்கேஸ் 16 in 1 மார்க்ஸ் இப்படி கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து கிரியேட் பண்ணணும். 2 into 1 மார்க்ஸால கிரியேட் பண்ண முடியும். எத்தனை மார்க்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை. 16 டிவைடட் பை 2ஆல போடுங்க. அப்போ 8 வரணுங்களா? மறுபடியும் போடுங்க. 4 வருமா? அடுத்தது போடுங்க. 2 வரும். And then 2 divided by 2 is equal to 1. அப்ப இங்க எத்தனை இருக்கு? 8 plus 4 plus 2 plus 1. So 12, 13, 14, 15. So 15 marks வந்து நமக்கு தேவைப்படுது. எதுக்கு? 2:1 marks வச்சு 15 2:1 marks வச்சிருந்தாதான் நம்மளால எதை கிரியேட் பண்ண முடியும்? 16:1 marks கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான். இதுதான் ஈஸியான மெத்தடு. இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளால அந்த பிக் ஆஃப் மூமெண்ட்ல MCQ பண்றப்போ இதெல்லாம் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்.
ஓகே. மக்ஸ் அப்ளிகேஷன் எங்க யூஸ் பண்றான்? மக்ஸ்லாம் எங்க யூஸ் பண்றோம் அப்டின்னா, டேட்டா ரூட்டிங். ஓகேங்களா? ஏன்னா மோர் தென் ஒன் இன்புட்ஸ் கெட் பண்ணி ஒரு இதுல ஷேர் பண்றோம் இல்லையா? அப்ப டேட்டா ரூட்டிங் அண்ட் தென் டேட்டா செலக்ஷன்ல யூஸ் பண்றோம். இது பேரலல் டூ சீரியல் கன்வர்ஷன்ஸ்ல யூஸ் பண்றோம். அனலாக் டூ டிஜிட்டல் கன்வர்ஷன்ல யூஸ் பண்றோம். ஏன்னா அனலாக் நெறைய இது வரும். நம்ம அத டிஜிட்டலா கன்வெர்ட் பண்ணி அனுப்புறதுக்கு. அட்ரஸ் டீகோடிங்க்கு, ஜெனரேஷன் ஆஃப் வேவ் ஃபார்ம் அண்ட் தென் லாஜிக்கல் ஃபங்ஷன் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன். இது எல்லாத்துலயுமே வந்து மக்ஸ் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? மோஸ்ட்லி வந்து கேட்கறது இது கேட்பாங்க. இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டேட்டா செலக்ஷன் அண்ட் டேட்டா ரூட்டிங். இது ரொம்ப பார்த்துக்கோங்க. இத 1 மார்க்ஸ்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட். இப்போ மக்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். டேட்டா செலக்டர்ஸ்ன்னு பார்த்தாச்சு. அதுல எத்தன இன்புட்ஸ் குடுத்துருக்காங்க. அந்த இன்புட்ஸ வச்சு நம்ம எத்தன செலக்ட் லைன்ஸ்ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அத வச்சு நம்ம சர்க்யூட்டும் ஃபார்ம் பண்ண தெரியுது. ஓகேங்களா? எத்தன அவுட்புட் வருதுங்கிறது தெரியுது. ஸோ அத வச்சு இப்ப சில கொஸ்டின்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணலாம். அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க இந்த வீடியோவ பாஸ் பண்ணிட்டு இதுக்கான கொஸ்டின்ஸ்க்கான ஆன்ஸர நீங்க கெஸ் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் ஏதாவது தப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க எக்ஸ்பிளனேஷன பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 16:1 marks require how many select lines ன்னு கேக்குறாங்க. நமக்கு செலக்ட் லைன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு தெரியும். how many select lines அப்போ 16 கொடுத்திருக்காங்க. சோ இது இன்புட்ஸ் கரெக்ட்டுங்களா? 16 இது வந்து இன்புட்ஸ். அப்போ how many select lines அப்படிங்கிறப்போ என்ன பண்ணணும்? 16 அப்போ 2 பவர் எத்தனை போட்டா 16 வரும்? 2 பவர் 4. சோ 2 பவர் 4ங்கிறப்போ 4ங்கிறதா இங்க என்னது? செலக்ட் லைன்ஸ். அப்படி இல்ல நான் லாகர் டைம்ல போடுறேன் அப்படின்னா log 2 16 போட்டீங்கன்னா வரும். log 2 and then 2 power 4. So 4. இப்படியும் போடலாம். ஓகேங்களா? So அப்ப answer is 4 select lines. Next. Which logic gate can implement using ஓகேங்களா 2:1 marks by connecting input A to select lines 0 to 1 and 1 to 1. இதுல நம்ம அதாவது 2 இம்ப்ளிமெண்ட் பண்றோம் 2:1 மார்க்ஸ். ஆனா அதனோட இன்புட் லைன்ஸ் பாத்தீங்கன்னா 0க்கு I0 சொன்னோமா 1க்கு I1 சொன்னோம். இத வந்து நம்ம எந்த மாதிரி அந்த அது ஒவ்வொரு பாயிண்ட்ல அது மூவ் ஆகுது இல்ல. இப்ப 2 இன்டு மக்ஸ்னா நம்ம இப்படி இருக்குங்களா? 2 இன்புட் இருக்கும். 2:1 1 இருக்கும். இங்க செலக்ட் லைன்ஸ் ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கும் இல்லைங்களா? இது ஒண்ணு 0வா இருக்கும். இல்ல 1ஆ இருக்கும். அந்த பாயிண்ட்ல தான். சோ இது ஏதாவது ஒண்ணு தானே இருக்கு. அந்த பாயிண்ட் மூவ்மெண்ட்ட தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, அத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பஃபர். ஓகேங்களா? கரண்ட் பாயிண்ட்ல இருக்கிறத ஸ்டோர் பண்றதுக்கு பஃபர். நெக்ஸ்ட். How many 4:1 marks are required to implement 16 into 4? இப்ப கேட்டிருக்காங்க. அதாவது என்ன கேட்டிருக்காங்க? இது லோயர் ஆர்டர். ஓகேங்களா? லோயர் ஆர்டர் 4:1 மார்க்ஸ். இந்த ஹையர் ஆர்டர் கிரியேட் பண்றதுக்கு எவ்வளவு தேவைப்படுறது? அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? 64 டிவைட் 4ஆல டிவைட் பண்ணணும். சோ டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? 16 வரும். கரெக்ட்டுங்களா? 1 செகண்ட். 16. அதே 16 அகைன் 4ஆல டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணா 4 வரும். அகைன் 4ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1. சோ இங்க ஆஸ் யூசுவல் இல்ல எல்லாத்தையுமே கூட்டினா 16 plus 4 plus 1. So 20, 21. So 21 4:1 marks needed. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் இஸ் B 21. அத இங்க கொடுத்திருக்கு. நெக்ஸ்ட். இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் மக்ஸ். அண்ட் தென் இப்ப பார்க்கறது என்னன்னா டிமக்ஸ். டிமக்ஸ் எதுக்கு அப்படின்னா ஜஸ்ட் ஆப்போசிட் ஆஃப் மக்ஸ்ன்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா நம்ம மக்ஸ் வந்து எப்படி சொல்லுவோம் அப்படின்னா உங்களுக்கு மக்ஸ் வந்து எப்படி சொல்லுவோம் அப்படின்னா உங்களுக்கு மெனி டு ஒன் நிறைய இன்புட்ல இருந்து ஒரு செலக்ட் லைன்ஸ் ஒரு ஒரு அவுட்புட் லைன் கிடைக்கும். ஆனா டிமக்ஸ் ஜஸ்ட் ஆப்போசிட். ஒரு இன்புட்ல இருந்து மல்டிபிள் அவுட்புட்ஸ் கிடைக்கிறதா டிமக்ஸ். ஓகேங்களா? இப்போ இந்த டவர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு டவர் நிறைய பேத்துக்கு கனெக்ஷன்ஸ் கொடுக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி பார்க்கலாம். டிமக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இட் டேக்ஸ் ஃப்ரம் ஒன் சோர்ஸ் அண்ட் ஆல்சோ கன்வெர்ட் த டேட்டா டிரான்ஸ்மிட் டு த வேரியஸ் சோர்ஸ்.
டிரான்ஸ்மிட் வேரியஸ் சோர்ஸ்க்கு நம்ம டிரான்ஸ்மிட் பண்றது தான் இது டேட்டா இன்புட். அதனால தான் டிமக்ஸ் யூஸ் பண்றோம். இந்த டிமக்ஸ் வந்து என்னன்னா சிம்பிளா சொல்லணும்னா ஒரு டேட்டா இன்புட் லைன்ஸ் இருக்கும். ஆனா செவரல் கண்ட்ரோல் லைன்ஸ் யூஸ் பண்றோம். அந்த அந்த கண்ட்ரோல் லைன்ஸ் நம்ம என்னன்னு சொல்லலாம், செலக்ட் லைன்ஸ் சொல்லலாம். அதே மாதிரி செவரல் அவுட்புட்ஸ் யூஸ் பண்ணுவோம். மெனி அவுட்புட்ஸ் போகும். ஓகேங்களா? இதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா டிமக்ஸோட கான்செப்ட். தீஸ் லைன்ஸ் டிட்டர்மைன் டு விச் அவுட்புட் த இன்புட் டேட்டா ஷுட் பி சென்ட். த நம்பர் ஆஃப் கண்ட்ரோல் லைன்ஸ் டிட்டர்மைன் த நம்பர் ஆஃப் அவுட்புட் லைன்ஸ். எஸ், அவுட்புட் லைன்ஸை எதை வச்சு டிட்டர்மைன் பண்றாங்கன்னா கண்ட்ரோல் லைன்ஸ் வச்சு மட்டும் தான் டிட்டர்மைன் பண்றாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. ஸோ கண்ட்ரோல் லைன்ஸ் மூலியமா நமக்கு எத்தனை அவுட்புட் லைன் போகணுங்கிறத டிட்டர்மைன் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம முன்னாடி வந்து பார்த்ததெல்லாம் எத்தனை இன்புட் இருக்கோ அதனோட 2 பவர்ஸ் எடுத்து எழுதணும்ல. ஷார்ட்கட்டா என்ன சொல்றாங்கன்னா, இதுல அவுட்புட் எத்தனை இருக்குன்னு சொல்லிருவாங்க. அந்த அவுட்புட்ல இருந்து தான் கண்ட்ரோல் லைன்ஸ் எத்தனைன்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். It can be sent that demultiplexer has only one data input line. ஒரே ஒரு இன்புட் லைன். அதோட அவுட்புட் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பவர் n இருக்கும். அதுல nங்கிறது தான் செலக்ட் லைன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அங்க மக்ஸுக்கு நம்ம என்ன பண்ணணும்? 4:1 அப்படின்னு நம்ம சொன்னோமா? இது வந்து மக்ஸ். அதே டிமக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 1:4ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஒரே ஒரு இன்புட்டு, மோர் தென் ஒன் அவுட்புட். தட்ஸ் ஆல். இது ஜஸ்ட் ஆப்போசிட் ஆஃப் டிமக்ஸ். இட்ஸ் வைட்லி யூஸ்ட் ஃபார் டிஜிட்டல் டீகோடர்ஸ்க்கும் பூலியன் ஃபங்க்ஷன் சர்க்கியூட் ஜென்ரேட் பண்றதுக்கும் இந்த இது வந்து டிமக்ஸ் யூஸ் பண்றாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா மக்ஸ் என்ன சொன்னோம்? டேட்டா செலக்டர் சொன்னோமா? இது வந்து டேட்டா டிஸ்ட்ரிபியூட்டர். ரொம்ப முக்கியம். அது மெனி டு ஒன் சொன்னோமா? இது வந்து என்ன சொல்லலாம்னா ஒன் டு மெனி. அண்ட் தென் அது பேரலல் டு சீரியல் சொன்னோமா? ஆப்போசிட். இது வந்து என்ன? சீரியல் டு பேரலல். அண்ட் தென் இன்னொன்னு சொன்னோம். அதுல n to 1ன்னு சொன்னோம். இங்க 1 to n. ஓகேங்களா? இதெல்லாம் தான் இதனோட நேம்ஸ். டேட்டா டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொல்லலாம், ஒன் டு மெனின்னு சொல்லலாம், சீரியல் டு பேரல் சொல்லலாம், ஒன் டு என்னு சொல்லலாம். ஜஸ்ட் நீங்க வந்து ரெண்டு கான்செப்டையும் வச்சீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒன்னு மக்ஸோட கான்செப்ட் அதனோட நேம்ஸ் ஞாபகம் வச்சீங்கன்னா ஜஸ்ட் ஆப்போசிட் ஆஃப் டிமக்ஸ். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அது டேட்டா செலக்டர், இது டேட்டா டிஸ்ட்ரிபியூட்டர். ஓகேங்களா? ஏன்னா ஒரு இடத்துல வாங்கி நிறைய பேருக்கு கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அந்த டவர் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதுதான் பிளாக் டயக்ராம் ஆஃப் டிமக்ஸுக்கு. டிமக்ஸுக்கோட டேட்டா இது இன்புட் லைன்ஸ் வந்து என்னன்னா 1 தான் இருக்கும். ஓகேங்களா? அவுட்புட் லைன்ஸ் வந்து என்னென்ன இருக்கும்? 2 பவர் என்ஸ்ல இருக்கும். ஸோ அதனால நம்ம என்ன சொல்றோம்னா 2 இன் 2 பவர் என் சொல்லலாம். இல்லாட்டி 1 இஸ் 2 பவர் என் இப்படியும் சொல்லலாம். இது ரெண்டு விதமா சொல்லலாம். நெக்ஸ்ட் செலக்ட் லைன்ஸ். இந்த என் தான் இந்த செலக்ட் லைன்ஸ் இருக்கும். ஸோ இந்த டிமக்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த செலக்ட் லைன்ஸ் எதை டிட்டர்மைன் பண்ணியிருக்குது? அவுட்புட் லைன்ஸை வச்சு தான் டிட்டர்மைன் பண்ணியிருக்கு. அதே மக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா செலக்ட் லைன்ஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? இன்புட்டை வச்சு டிட்டர்மைன் பண்ணியிருக்கு. ஸோ இது ரெண்டையும் கன்ஃபியூஸ் ஆயிக்காம நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் டிமக்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா இதுவும் பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் அவுட்புட் லைன்ஸ் தானே டிமக்ஸ் கிளாசிஃபைட். ஸோ அப்படி பார்க்குறப்போ ரெண்டு மேஜரா நம்ம சொல்லுவோம். ஒன்று 1:2 அண்ட் 1:4. அங்கே 2:1ன்னு சொன்னோம். இங்க வந்து 1:2. ஓகேங்களா? அதுதான் எப்படி இருக்கும் அதனோட சர்க்கியூட் டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னா 1 ஐங்கிறது ஒரே ஒரு இன்புட்டு, ஐங்கிறது ஒரு இன்புட். இதுல வந்து அவுட்புட் பாத்தீங்கன்னா y0 y1. ஏன் அப்படின்னா ஒரு இன்புட் 1:2ன்னு சொல்லியிருக்காங்களா? அப்ப 2 அவுட்புட் லைன்ஸ், ரெண்டு அவுட்புட் லைன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு அவுட்புட் லைன்ஸ் இருந்தா நம்ம செலக்ட் லைன்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? அப்ப 2 பவர் 1 is equal to 2. அப்போ செலக்ட் லைன்ஸ் எத்தனை? 1. ஸோ 1 செலக்ட் லைன்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். அதுதான் இங்க இதா கொடுத்துருக்கோம். 1:2 டிமட் கன்சிடர் 1 இன்புட் லைன்ஸ் அதை வந்து நம்ம ஐன்னு சொல்றோம். 1 செலக்ட் லைன்ஸ் அது வந்து எஸ்ன்னு சொல்றோம். 2 அவுட்புட் லைன்ஸ் என்னன்னு சொல்றோம்? y0 and y1 சொல்றோம். The logical level applied at the select lines determine the output lines which input data will be transmitted. அதேதான் இந்த அதாவது இந்த செலக்ட் லைன்ஸ் வச்சு நம்ம வந்து அவுட்புட் லைன்ஸ் வச்சு தான் நம்ம வந்து செலக்ட் லைன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அதை வச்சு இன்புட் டேட்டா எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதா டிமக்ஸோட ஒர்க். அதுக்கான ஃபார்மேட்ஸ் வாங்க போய் பார்க்கலாம். இதுதான் வந்து ட்ரூத் டேபிள். ட்ரூத் டேபிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு அதுல வந்து ஈஸியா இருக்கு உங்களுக்கு. இன்புட் கொடுத்துருப்பாங்க, அவுட்புட் கொடுத்துருப்பாங்க.
இதுல எஸ்ங்கிறத செலக்ட் லைன்ஸ் இல்லைங்களா? Y1 அண்ட் Y0ங்கிறது அவுட்புட் லைன்ஸ். இதை நீங்க Y0, Y1ன்னு கூட போட்டுக்கலாம். நம்மளோட விருப்பம் தான் ட்ரூத் டேபிள். ட்ரூத் டேபிள் பாத்தீங்க அப்படின்னா, இதுல 0வா இருக்கப்போ எந்த இது ஆக்டிவேட் ஆகும்னா, இங்க அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட். அங்க 0 2 இன்புட் லைன்ஸ்க்கு என்ன சொல்லுவோம்? 0னா I0 அண்ட் 1னா I1 அதே தான் இருக்கும். இங்க கொஞ்சம் லைட்டா கன்ஃப்யூஸ்ட் ஆகுற மாரி இருக்கும். கன்ஃப்யூஸ் ஆகாதீங்க. இங்க வந்து இப்ப நான் சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்ப செலக்ட் லைன்ஸ் வந்து 0வா இருக்குங்களா? நம்ம அதில இருக்க மாரியே படிக்கலாம். அப்பதான் நமக்கு கன்ஃப்யூஸ் ஆகாம இருக்கும். 0வா? அப்ப 0வா இருக்கப்போ எது ஆக்டிவேட் ஆகும்? Y0 தான் ஆக்டிவேட் ஆகும். கரெக்ட்டுங்களா? அப்போ அதுக்கு 1 போட்டுக்கோங்க. சரிங்களா? அப்போ Y1 ஆக்டிவேட் ஆகாது. அப்போ அதுக்கு 0 போட்டுக்கோங்க. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி S1ஆ இருக்கப்போ நமக்கு எந்த இன்புட் ஆக்டிவேட் ஆகும்? Y1. ஸோ அதுக்கு 1 போட்டுக்கோங்க. அண்ட் தென் எது வந்து ஆக்டிவேட் ஆகாது? Y0 ஆக்டிவேட் ஆகுது. ஸோ அதனால 0 போட்டுக்கோங்க. இதுதான் இதனோட ஃபார்மேட். ஸோ இப்ப இந்த ஃபார்மேட்ட வச்சு நம்ம எழுதிடலாமா? அப்ப Y0க்கு என்ன வருது? எஸ் எஸ் பார் அதாவது 0வா இருக்கும். எஸ் வந்து 0வா இருக்கு. அதனோட இன்புட் வந்து இது I. 1ன்னு சொன்னேன். சாரி ஐன்னு சொல்றேன். I. அப்ப எஸ் பார் இது வந்து 0ங்கிறனால எஸ் அதனோட இன்புட் லைன் என்ன சொன்னேன்? I. ஏன்னா அங்க இன்புட் போகுது. எது ஆக்டிவேட்டா இருக்கு? Y0. அண்ட் தென் 1ஆ இருக்கப்போ நமக்கு இந்த I ஆக்டிவேட் ஆகுது. ஸோ 1 இன்டு I. அவ்வளவுதான். இதுதான் டிமக்ஸோட லாஜிக் ஃபங்க்ஷன். இந்த லாஜிக் ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இதான் சொல்றாங்க இன்புட் லைன்ஸ் எஸ்ங்கிறது அவுட்புட் லைன்ஸ். இது வந்து எப்போனா 0வா இருக்கப்போ, இது வந்து 1ஆ இருக்கப்போ. ஓகேங்களா? அப்போ இதுதான் சர்க்யூட் டயகிராம். இத வச்சு ஃபார்ம் பண்றோம். இதுல எதுவும் கன்ஃப்யூஸ் ஆகறதுக்கு எதுவும் இல்ல. 0வா இருக்கப்ப எந்த அவுட்புட் லைன் ஆக்டிவேட் ஆகும்? Y0. அப்ப அந்த இடத்துல ஐங்கிறது போடுங்க. அதுதான் இன்புட். ஓகேங்களா? 1ங்கிறப்ப எந்த அவுட்புட் ஆக்டிவேட் ஆகும்? Y1. சோ அந்த இடத்துல I போடுங்க. அவ்வளவுதான். இது 2ம் தான் டிமக்ஸ்க்கு நம்ம குறிக்கிறது ட்ரூத் டேபிள். அத வச்சு தான் சர்க்யூட் டயகிராம். ஓகேங்களா? சோ இது 0 இன்ட் அத சொல்றது என்னன்னா 0 இன்ட் I. இங்க 0க்கு பதிலா காமனா Sன்னு குடுத்திருக்கனால 0னால S பார். அவ்வளவுதான். இங்க 1 இன்ட் I. அப்ப 1ங்கிறனால S அப்படியே வந்திருக்கு. S இன்ட் I. அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். இதுதான் டிமக்ஸோட வொர்க். நெக்ஸ்ட். இதே 1:4 அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, 4ங்கிறனால நமக்கு இங்க எத்தனை அவுட்புட் வரும்? Y0, Y1, Y2, Y3. 4 அவுட்புட் லைன்ஸ் வரும். அதே 4 அவுட்புட் லைன்ஸ் அப்படிங்கிறப்போ செலக்ட் லைன்ஸ் எத்தனை இருக்கணும்? 2. ஸோ 2 பவர் 2 S1 அண்ட் S0 2 செலக்ட் லைன்ஸ் இருக்கு. ஒரே ஒரு இன்புட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. 1 இன்புட் லைன் அது ஐன்னு சொல்லியிருக்காங்க. 2 செலக்ட் லைன்ஸ் S0 அண்ட் S1 கரெக்ட்டுங்களா? அடுத்தது Y0ல இருந்து Y3 வரைக்கும் அவுட்புட் லைன்ஸ் இருக்கு. 4 அவுட்புட் லைன்ஸ். ஸோ இதுதான் வந்து 1:4 டிமக்ஸோட பிளாக் டயக்ராம்ஸ்னு சொல்லலாம். இதுலயே சேம் அதே மாதிரி தான் அவுட்புட் லைன்ஸ் டிட்டர்மைன் அந்த இன்புட் வந்து டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு இதை வச்சு தான் ஸ்பெசிஃபை பண்ணுது. இந்த செலக்ட் லைன்ஸ் மூலியமா. இப்போ செலக்ட் லைன்ஸ் என்ன 2 இருக்கு. அப்ப 2ன்னா நமக்கு என்னென்ன வரும்? 00 வரும், 01 வரும், 10, 11. அங்க பார்த்த மாதிரி அப்படியே செலக்ட் லைன்ஸ். இதுல என்ன இன்னொரு காரணம் அப்படின்னா நமக்கு Y3ல இருந்து Y0 வரைக்கும் நமக்கு அவுட்புட் லைன்ஸ் இருக்கு. ரெண்டுமே 0வா இருக்கப்ப எந்த இது ஆக்டிவேட் ஆகும்? Y0. சோ அதுக்கு I போட்டுருங்க. 0 1ஆ இருக்கப்ப எந்த அவுட்புட் ஆக்டிவேட் ஆகும்? Y1. அதே 10வா இருக்கப்போ Y2. 11ஆ இருக்கப்போ Y3. அத இங்க அப்படியே அக்செப்ட் பண்ணி எழுதுனீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இப்ப பாருங்க S1 S0வா அப்போ இங்க Y0 அப்ப இங்க என்ன 0 0 I. ஓகேங்களா? அதே மாதிரி இங்க 0 1 ஐயா இருக்கப்போ Y1. அடுத்தது 1 0 ஐயா இருக்கப்போ Y2. கரெக்ட்டுங்களா? 1 0 I. அடுத்தது 1 1 1 1 I இருக்கப்போ Y3. அவ்வளவுதான். இதுதான் வந்து டிமக்ஸரோட லாஜிக் ஈக்குவேஷன் சொல்றோம். ஓகேங்களா? சோ இது வந்து எப்படின்னா ஜஸ்ட் ஆப்போசிட் எந்த அவுட்புட் லைன் கிடைக்குது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அதுக்கான சர்க்யூட் டயக்ராம். அங்க எல்லாத்தையுமே ஹோலா பாக்குறப்போ நம்ம எல்லாத்தையுமே பெண்ட் பண்ணி ஒரு ஆர் கேட்ல போட்டோம் இல்லைங்களா? பிகாஸ் ஏன்னா இது டேட்டா செலக்டர். ஆனா இங்க எல்லாத்துக்குமே ஒரு அண்ட் கேட் வரும். ஏன்னா பிகாஸ் இது எல்லாமே டேட்டா டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ டேட்டா டிஸ்ட்ரிபியூட்டர்னால நமக்கு அதை பைண்ட் பண்ணி ஒரே அவுட்புட்டா கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அவுட்புட் வரும். அதனால இது டேட்டா டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாத்துக்குமே ஒரு அண்ட் கேட் இருக்கும். இந்த நாட் கேட் எதுக்குன்னா ஒன்னு 0வா இருக்கும் இல்லாட்டி 1ஆ மாறும் இல்லைங்களா? அதே மாதிரி இங்கேயும் 0வா இருக்கும் இல்லாட்டி 1ஆ மாறும். ஸோ இந்த Yங்கிறப்ப எப்ப வரும் நமக்கு?
y வந்து எப்ப வரும் 0 0வா இருக்கப்போ, y1 எப்ப வரும் அதே தான் 0 1ஆ இருக்கப்போ, y2 வந்து 1 0வா இருக்கப்போ, y3 வந்து 1 1ஆ இருக்கப்போ, அவ்வளவுதான். இதே ஃபார்மேட் தான். இந்த y0க்கு என்ன ஃபார்மேட் வரும் உங்களுக்கு? ரெண்டுமே அப்ப S0 இங்க C குடுத்துருக்காங்களா? நம்ம C யே போட்டுக்கலாம். அப்பதான் கன்ஃபியூஸ் ஆகாது. C குடுத்துருக்காங்களா? அப்போ என்ன வரும்? C0 C1 ஃபர்ஸ்ட். இல்லைங்களா? ஃபர்ஸ்ட். C1 பார் C0 பார். அப்போ என்ன வரும்? Y0. அதே மாதிரி இங்க என்ன வருது? C1 பார் C0. அப்ப என்ன வருது? Y1. அடுத்தது இதனோட இதை பார்த்தீங்க அப்படின்னா C1 C0 பார் Y2. ஓகேங்களா? அடுத்தது இதை பார்த்தீங்கன்னா C1 C0 Y3. தட்ஸ் ஆல். அவ்வளவுதான். இதுதான் இதனோட ஃபார்மேட். ஓகேங்களா? அண்ட் கேட் இங்க யூஸ் பண்ணுவோம். அங்க லாஸ்டா ஃபைனலா ஒரு ஆர் கேட் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இதே 1:8 மல்டிபிளெக்சர் டிமல்டிபிளெக்சர் எப்படி யூஸ் பண்ணுவோம்? இதுக்கும் இம்ப்ளிமெண்ட் ஹையர் ஆர்டர் லோயர் ஆர்டர் வச்சு ஹையர் ஆர்டர் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா 1:2 அண்ட் தென் இது வந்து 1:8ங்கிறப்போ இதை வந்து நம்ம டிவைட் பண்ணோம்னா 4 தான் வரும் இல்லைங்களா? இது ரெண்டா டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1:4 1:4 இது ரெண்டுக்கும் நமக்கு ஆன்சர் வரணும் இல்லையா? 8 இங்க 8 அவுட்புட் வரணும். இங்க 4 அவுட்புட் இங்க ஒரு 4 அவுட்புட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அது ரெண்டையுமே நம்ம கம்பைன் பண்ணி கொடுக்கணும் இல்லையா? இங்கிருந்து ஒரு இன்புட் போகணும் இல்லையா? அந்த இன்புட்டுக்காக 1:2 வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் ஹையர் ஆர்டர் லோ ஆர்டர்ல இருந்து ஹையர் ஆர்டர் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றது. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் இது. ஒண்ணுமே கிடையாது. அதே மாதிரி தான். இங்க 3 இன்புட்ஸ் அப்படிங்கிறப்போ 1:8 அப்ப 8ன்னா என்ன வரும்? 2 பவர் 3ங்களா? அப்ப 3 செலக்ட் லைன்ஸா? ஸோ அந்த செலக்ட் லைன்ஸ் தான் இங்க குடுத்துருக்காங்க. இதுல எப்படி 3ன்னா உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் 4 0 அப்புறம் 4 1 அப்புறம் 0 0 1 1 0 0 1 1 அடுத்தது பாத்தீங்கன்னா 0 1 0 1 0 1 ஓகேங்களா? இது எல்லாமே போட்டாச்சு. எல்லாமே 0வா இருக்கப்ப யார் ஆக்டிவேட் ஆவா? ஆஸ் யூஷுவல் Y0. 0 0 1ங்கிறப்போ இது 1 அப்போ 1ங்கிறது ஆக்டிவேட் ஆகும். அவுட்புட் லைன் ஆக்டிவேட் கொடுக்கும். அதே மாதிரி 0 1 0 அப்படிங்கிறப்போ நமக்கு என்ன வந்து Y2. அடுத்து 0 1 1ங்கிறப்போ நமக்கு யாரு ஆக்டிவேட்டா இருப்பாங்க? Y3. 1 0 0ங்கிறப்போ 4 அப்ப Y4. 1 0 1 அப்படிங்கிறப்போ Y5. அடுத்தது 1 1 0 பாக்குறப்போ Y6. 1 1ங்கிறப்போ 1 அல்லது நமக்கு இங்க டெசிமல்ல நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 0வா இருக்கும். இது 1ஆ வரும். 2 3 4 5 6 7. ஸோ இதை வச்சு எந்த எந்த அவுட்புட் லைனுக்கு ஆன்சர் வருங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? மற்றது எல்லாம் பார்த்தீங்கன்னா டீஆக்டிவேட்ல இருக்கும். ஸோ 0ல தான் இருக்கும். இதுதான் இதனோட ட்ரூத் டேபிள். அடுத்தது பாத்தீங்கன்னா 1:16 டிமக்ஸ். இதுக்கு பாத்தீங்கன்னா 1:8ங்கிறது ஒண்ணு 1:8 இந்த ரெண்டு டிமக்ஸ் வச்சு நம்ம 16 அவுட்புட் லைன்ஸை கொண்டாந்துடலாம் 0 to 15 வரைக்கும். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி இது ரெண்டுக்கும் இன்புட் போகணும் இல்லைங்களா? அதனால 1:2 எப்பயுமே 1:2ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். உங்களோட அந்த இது பண்ணிட்டு இது காமனா வரும் உங்களுக்கு சர்க்கியூட். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் சேம் அதே மெத்தட் தாங்க. வேற எதுவுமே கிடையாது. இதுலயும் 4 வரும் இதுல செலக்ட் லைன்ஸ். ஏன்னா 16ங்கிறப்போ நமக்கு என்ன வரும்னா 2 பவர் 4 அப்ப 4 செலக்ட் லைன்ஸ் வரும் இல்லைங்களா? ஸோ அதேதான் 0 இதுல ஞாபகம் வச்சுக்கோங்க. டெசிமல் நான் சொன்ன மாதிரி 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 இதை நீங்க பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஓகேங்களா? அப்போ இது என்னது 0 எல்லாமே 0வா இருக்கப்ப எது ஆக்டிவேட் ஆகும்? Y0 அதே மாதிரி தான். லாஸ்டா எல்லாம் 1ஆ இருக்கப்போ 15. ஓகேங்களா? சேம் அதே மாதிரி தான். மீதி எல்லாம் டீஆக்டிவேட் ஆயிரும். இது தெரிஞ்சுக்கிறதுக்காக போட்டிருக்கேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸி தான். ட்ரூத் டேபிள். ஓகே. இது வரைக்கும் நம்ம 16 எப்படி மக்ஸ் அதனோட ட்ரூத் டேபிள், டிமக்ஸோட ஒர்க் என்ன எல்லாமே பார்த்தோம். அது எந்தெந்த அப்ளிகேஷன்ல யூஸ் பண்றோம் அப்படின்னா, சேம் இதுவும் டேட்டா ரூட்டிங். ஆக்சுவலி மக்ஸ் அண்ட் டிமக்ஸ் ரெண்டுமே வந்து கம்யூனிகேஷன் சிஸ்டத்துக்காக யூஸ் பண்றது. டேட்டா ரூட்டிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. மெமரி அட்ரஸ் டீகோடிங்க்கு இது யூஸ் பண்றாங்க. எக்ஸ்ட்ரா இது ஒரு பாயிண்ட். அண்ட் தென் அரித்மெட்டிக் ALUல யூஸ் பண்றோம். அங்க நான் சொன்னேன் இல்லைங்களா? சீரியல் டு பேரல் கன்வர்ஷன் சொன்னோம்ல. சேம். ஏன்னா பேரலல் டு சீரியல் நம்ம வந்து மக்ஸ் யூஸ் பண்ணணும். இங்க சீரியல் டு பேரலல் இது டிமக்ஸ்க்கு. அப்புறம் ஃபங்க்ஷன் ஜெனரேட் பூலியன் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு. அண்ட் தென் கண்ட்ரோல் அப்ளிகேஷன் அப்படின்னா என்னன்னா இது வந்து மைக்ரோ கண்ட்ரோல்ஸ் அண்ட் எம்பெடட் சிஸ்டம்ஸ்லாம் இருக்கு இல்லையா? எம்பெடட் சிஸ்டம்ஸ்னா இல்லை ஒன்றும் இல்லை வேற ஒரு டிபார்ட்மெண்ட்ல நம்ம கம்ப்யூட்டரைஸ்ட் யூஸ் பண்றது தான் எம்பெடட் சிஸ்டம் சொல்லுவோம். அந்த மாதிரி சிஸ்டத்துல கண்ட்ரோல் மல்டிபிள் டிவைசஸ் ஃப்ரம் சிங்கிள் லைன் ஒரு லைன்ல
நம்ம எல்லா டிவைஸையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு யூஸ் பண்றது இந்த டிமக்ஸ் யூஸ் பண்றோம். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கண்ட்ரோலிங் எல்இடிஸ் அண்ட் மோட்டார்ஸ் இதை வந்து நம்ம யூஸ் பண்றதுக்காக டிமக்ஸ் யூஸ் பண்றோம். ஓகே, இப்ப பார்த்ததுல டிமக்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். அதை வச்சு சில கொஸ்டின்ஸ் தான் நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம், நமக்கு தெரியுதான்னு. வாட் இஸ் த பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் 1:4 டிமக்ஸ்? இதுலயே ஆன்சர் இருக்கு. டு கம்பைன் மல்டிபிள் சிக்னல்ஸ் இன்டு ஒன் அவுட்புட்டா, to amplify an input signal, to direct one input signal to 4 output lines, to store input signals for later use, to combine multiple signals into one output. இது வந்து நமக்கு என்ன வரும்? மக்ஸ். கரெக்ட்டுங்களா? மல்டிபிள் இன்புட் லைன்ஸ் இருக்கும், அதுல இருந்து ஒரு அவுட்புட் வருது. ஒரு அவுட்புட்னாவே நமக்கு என்ன வரும் ஞாபகம் வச்சுக்கணும்? மக்ஸ். ஸோ அப்ப இது இல்லை. டு ஆம்பிளிஃபை த இன்புட், இது ஸ்ட்ரென்தன்லாம் பண்ணாது, ஸோ அதுவும் கிடையாது. to direct one input signal to 4 output lines. கரெக்ட். இது என்ன நம்ம சொல்லுவோம்? அவுட்புட் லைன்ஸா? இதுதான் வந்து இன்புட். ஸோ அப்ப என்ன சொல்றாங்க? டைரக்டா ஒரு இன்புட்ல இருந்து 4 அவுட்புட் லைன்ஸ். அப்ப ஆன்சர் இஸ் இது. ஓகேங்களா? எஸ். ஓகே. நெக்ஸ்ட், the word demultiplexer means. நம்ம அங்க சொன்னதுதான். மக்ஸுக்கு என்ன சொன்னோம்? அதை ஞாபகம் வச்சிட்டீங்கன்னாவே இது வரும். many to one சொன்னோமா மக்ஸுக்கு. அப்ப டிமக்ஸுக்குன்னா one to many. கரெக்ட். one to many அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் இது ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இது ரெண்டுமே போடுற மாதிரி இருக்கும். அப்போ ஆப்ஷன் பர்ஃபெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டு மெனி ஆஸ் வெல் அஸ் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ பர்ஃபெக்ட் ஆன்சர். இந்த மாதிரி அவசரப்பட்டு போட்டுறாதீங்க, எல்லா ஆப்ஷன்ஸையும் படிச்சு பார்த்துட்டு டிக் பண்ணுங்க. கரெக்ட். அதான் சொல்லியிருக்காங்க. ஒன் இன்புட் சிக்னல்ஸ், மெனி அவுட்புட் சிக்னல்ஸ். சார் அவுட்புட் சிக்னல்ஸ் வருது. அடுத்தது எம் கண்ட்ரோல் லைன்ஸ் இருக்கு. இந்த கண்ட்ரோல் லைன்ஸ் அவுட்புட் சிக்னல்ஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கும். அதான் டிமக்ஸ். ஓகேங்களா? இதை இன்னொன்னு சொல்லலாம், 1:2 ஓகேங்களா? இந்த என்னங்கிறது கண்ட்ரோல் லைன்ஸ் ஆர் செலக்ட் லைன்ஸ்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் இன் 1 to 4 டிமக்ஸ் ஹவு மெனி செலக்ட் லைன்ஸ்? ஈஸி கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 4ங்கிறப்போ நம்ம அவுட்புட்ல இருந்து தான் இதை கெட் பண்ணுவோம். 2 ஸோ 2 செலக்ட் லைன்ஸ். ஓகேங்களா? யா, இந்த ஃபார்முலா டோட்டல் நம்பர் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன் பாருங்க. அண்ட் தென் 1 to 4 மல்டிபிளெக்சர் C0. இந்த Cனா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்ட்ரோல் லைன்ஸ்னு சொல்லுவாங்க. இத கண்ட்ரோல் லைன்ஸ் ஆர் என்ன சொல்லலாம்? செலக்ட் லைன்ஸ். அதுக்கு தான் இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஏன்னா 2^4ங்கிறப்போ 2^2வா? அப்போ 2^2 செலக்ட் லைன்ஸ். ரெண்டு செலக்ட் லைன்ஸ் இருக்கு, C1 அண்ட் C2 சொல்லியிருக்காங்க. C1 0 அண்ட் C2 1. அப்போ 0 1னா இதனோட டெசிமல் என்ன கண்டுபிடிச்சிங்கனாவே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப டீப்பாக போயிட்டு 0 0 அது ட்ரூத் டேபிளாக போட்டுட்டு இருக்க வேண்டாம். 0 1 டெசிமல் என்ன? 1. ஸோ அப்போ எந்த அவுட்புட் லைன் ஆக்டிவேட் ஆகும்? Y1. தட்ஸ் ஆல். ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா? நீங்க அங்க போயிட்டு சர்க்கியூட்டோ இதோ போட்டுட்டு இருக்கிறதுக்கு டைம் வேஸ்ட். ஸோ 0 0னா நீங்க Y0, 0 1னா Y1, 1 0னா Y2, 1 1. நீங்க டெசிமல் நம்பர் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அதை வச்சு எந்த அவுட்புட் லைன் வருதுங்கிறத ஈஸியா சொல்லிடலாம். ஓகே, தேங்க்யூ. இது வரைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு மக்ஸ் அண்ட் டிமக்ஸ் வந்து கண்டிப்பா இந்த ஒரு வீடியோல உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும், கிளியர் ஆயிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். எப்படி ஃபார்ம் பண்றது, இதை வச்சு சம்ஸ் எப்படி போடுறதுங்கிறத நம்ம அதுக்கப்புறம் ஃபர்தர் கிளாஸ்ல பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்க பார்க்க காம்பினேஷன் செட்ஸ், ஹாஃப் ஆர்டர், ஃபுல் ஆர்டர் எல்லாத்த பத்தி எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருக்கேன். பாருங்க, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் தென் சப்ஸ்கிரைப் மை சேனல், சப்போர்ட் டு மீ. அப்பதான் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும் இல்லைங்களா? Thank you.